ஸ்வச்சதா பாரத் சேவா திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட காமராஜ் காலோனி உள்ள நடப்பயிற்சி பூங்காவில் கட்டப்பட்டுள்ள கழிவறை அருகே ஓசூர் மாநகராட்சி ஆணையர் திரு ஸ்ரீகாந்த், வார்டு கவுன்சிலர் திருமதி மோசினா தாஜ், சுலப் சர்வதேச சமூக சேவை நிறுவனத்தின் துணை கட்டுப்பாட்டாளர் ஜே.பி. ஸ்வத்தா, தமிழ்நாடு சுலப் இன்டர்நேஷனல் அதிகாரி ரவிச்சந்திரன் எஸ்.எம். குப்தா துப்புரவு பிரச்சாரத்தை தொடங்கினார். Only 10 minutes. Request to you, all request to you कि participate our program. क्या टाइमिंग में स्टार्ट होगा है प्रोग्राम ये? I think 8:30 बोला तो पूरा भी आके शॉप को जाना और कोई जाना यही सर नाम बाद में इधर कोई डोंट लगा टिफिन actually biscuit tea ಎಲ್ಲ ಯಾರೇ ವಾಟರ್ ಎಲ್ಲ ಅರೇಂಜ್ ना सर अरे काउंसलर निக்க வச்சு சீர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க புதுசா தரகத்தி ரிக்வயர்மென்ட் நிறைய இருக்கு இவ கவுன்சிலர் வராரா அட இருந்தாரு போ जेपी उनियाल, कंट्रोलर सुलभ इंटरनेशनल तमिलनाडु ब्रांच से आप सभी लोगों का धन्यवाद करता हूं कि आपने जो है इस स्वच्छता प्रोग्राम के पखवाड़े में हमारे साथ हिस्सा लिया। हम इसके लिए आपका धन्यवाद करते हैं। सुलभ इंटरनेशनल पिछले 55 साल से सफाई के क्षेत्र में एक बहुत अच्छा काम करते आ रही है और करती रहेगी।
तो हम आप लोगों से आशा करते हैं कि आप इसी तरह से स्वच्छता अभियान में भारत सरकार का और सुलभ इंटरनेशनल का साथ देते रहेंगे। सुलभ इंटरनेशनल का के जो संस्थापक थे डॉक्टर बिंदेश्वर पाठक, जिनको भारत सरकार ने पद्म विभूषण से भी सम्मानित किया है, वो एक स्वच्छता के महानायक रहे हैं और आज उन्हीं के पथ प्रदर्शन पे हम यह सारा कार्यक्रम कर रहे हैं। और ये जो स्वच्छता पखवाड़ा है ये 17 सितंबर से 2 अक्टूबर तक पूरे भारत में चल रहा है और इसमें हम कोशिश कर रहे हैं कि तमिलनाडु के जितने शहरों में हम इस स्वच्छता के प्रोग्राम को पहुंचाने की कोशिश कर रहे हैं। धन्यवाद धन्यवाद। வணக்கம். இது நாங்கள் கேட்டதால் இது ஒசூருக்கு மெயினான இடம் எங்கள் கிரவுண்டு. இதில் வந்து பாத்ரூம்ஸ் இருக்குது, க்ளீனிங் இல்லாமல் இருந்தது. நாங்கள் கமிஷனர்கிட்டையும் மேயர்கிட்டே கேட்டதுனால அவங்க சுலப இன்டர்நெட்டுக்கு இது கொடுத்திருக்காங்க, கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க. அது மூலமாக அவங்க வந்து க்ளீனிங் பண்ணி கொடுக்குற மாதிரி பேசியிருக்காங்க. எங்களுக்கு இவங்க வந்து முன்னாடியே பஸ் ஸ்டாண்ட் ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப க்ளீனிங்காக இருக்குது. அதனால பிடிச்சதுனால நாங்களும் இது க்ளீன் பண்ணி கொடுங்க. எங்கள் ஏரியாவிலேயும் பாத்ரூம் இருக்குது, அதை க்ளீன் பண்ணி கொடுங்கன்றதுனால வந்து அவங்க ஒத்துக்கிட்டு க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப நன்றி. எங்கள் மேயருக்கும் எங்கள் கமிஷனர் சாருக்கும் ரொம்ப நன்றி. இது இவங்களுக்கு என்ன இருந்தாலும் நாங்கள் செஞ்சு தரோம், சப்போர்ட்டிவாக இருக்கும் சார். ஸ்வச்சதா ஹி சேவா 2024 பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக சுலப் இன்டர்நேஷனல் ஏற்பாடு செய்துள்ள இன்றைய நிகழ்வுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இந்திய அரசின் தலைமையான இந்த 15 நாள் பிரச்சாரம் 2014 தொடங்கிய ஸ்வச் பாரத் மிஷனின் 10 ஆண்டு கால நிறைவை கொண்டாடுகிறது. இந்த இயக்கம் சுகாதாரத்தை மேம்படுத்தியது மட்டுமல்லாமல் மில்லியன் கணக்கான மக்கள் ஆரோக்கியமான கண்ணியமான வாழ்க்கையை வாழ உதவி செய்துள்ளது. நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பொது மற்றும் சமூக கழிப்பறைகளில் நிகழ்வுகளை நடத்துவதன் மூலம் இந்த பிரச்சாரத்தை ஆதரிப்பதில் சுலப் பெருமிதம் கொள்கிறது. இந்த நிகழ்ச்சிகள் தூய்மை பங்கேற்பு, பொதுமக்கள் பங்கேற்பு, விழிப்புணர்வு மற்றும் ஆதரவு ஆகியவற்றை வலியுறுத்தும் மையக்கருத்தில் கவனம் செலுத்தும். இந்தியாவில் சுகாதாரம் மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துவதில் சுலப் எப்போதும் உறுதி பூண்டுள்ளது. மேலும் இந்த முயற்சி அந்த தற்போதைய பணியின் ஒரு பகுதியாகும். இந்த ஆண்டின் கருப்பொருளாக சுகாப சச்சதா சன்ஸ்கார் சச்சதா, நமது சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருப்பதற்கும் நிலையான பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதற்கும் நம் ஒவ்வொருவரும் பங்கேற்க ஊக்குவிக்கிறது. பொதுமக்கள் விழிப்புணர்வு மற்றும்
குடிமக்களின் ஈடுபாடு மூலம் இந்த செய்தியை பரப்ப சுலப் இந்திய அரசுடன் நெருக்கமாக பணியாற்றி வருகிறது. அடுத்த 15 நாட்களில் பயன்பாட்டிற்கு பிறகு கழிப்பறைகளை சுத்தமாக வைத்திருத்தல், தண்ணீரை சேமிப்பாக உபயோகித்தல், கழிவுகளை முறையாக அகற்றுதல் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களின் கடின உழைப்பை மதித்தல் போன்ற கழிப்பறை பழக்கங்களை முக்கிய அம்சங்களை சுலப் கவனம் செலுத்தும். இந்த முக்கியமான நோக்கத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் பங்கேற்பு இந்தியாவை தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான இடமாக மாற்றும் உதவும். நினைவில் கொள்ளுங்கள், சுகாதாரம் ஒவ்வொருவரின் பொறுப்பு.